கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு ஒரு சர்க்கிளோட ஏரியா என்னன்னு தெரியும், பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போது ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா பை ஆர் ஸ்கொயர். இந்த மாதிரி ஹைச் டைம்ஸ் ஆஃப், ஸோ இந்த லென்த்து ஹச் தானே, இந்த மாதிரி இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஹைச். இப்போ பை ஆர் ஸ்கொயர் வந்து ஹைச் டைம்ஸ் இருக்குது. அதனால தான் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹைச். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தான் கேட்டிருக்காங்க. ஹூஸ் ஹைட் இஸ் 2 cm, ஹூஸ் பேஸ் ஏரியா ஈக்குவல் டு 250 ஸ்கொயர். இதை தான் நமக்கு சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் ஏரியா தான் என்னது, 250 ஸ்கொயர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 500 மீட்டர் க்யூப். ஸோ இது ஒரு மீட்டர் ஸ்கொயர், இது ஒரு மீட்டர், ஸோ மீட்டர் க்யூப். அதாவது வால்யூம்க்கான ஃபார்முலா வந்து யூனிட் என்னென்னா மீட்டர் க்யூப், ஸ்கொயர் க்யூப் யூனிட்னு சொல்லுவாங்க. க்யூப்னா க்யூபு, யூனிட்னா அங்கே என்ன இருக்கும், மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர். ஸோ சிம்பிள் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோங்க, பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. பேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 250. நமக்கு வால்யூம் ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹைச். ஹைச் வந்து 250 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 500. நமக்கு யூனிட் மீட்டர் அப்படின்றதுனால மீட்டர் க்யூப். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. V is equal to 1.078 into 10 to the power of 6 meter. ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு சம் வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ மீட்டரில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 liter ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் க்யூப். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டென் டு தி பவர் ஆஃப் 6 அப்படின்றது என்ன கொஸ்டின், இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்லுவாங்க. இங்கே டாட் இருக்கிறதுனால டாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா 10^6னால் 10 டைம்ஸ், அதாவது இந்த மாதிரி நம்பர் 6 டைம்ஸ் 0 இருக்கும் நம்பரில், 1 2 3 4 5 6. இந்த நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். எப்போ என்ன பண்ணுவோம், 0 ரிமூவ் பண்ணிட்டு அந்த 6 ஜீரோஸ் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெசிமலை கரெக்டாக கவுண்ட் பண்ணி வச்சு கேன்சல் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரிஜினல் வால்யூம். இப்போ நான் என்னது நமக்கு கொடுத்துருக்காங்க, 1000 டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை 1000 டிவைட் பண்ணுவோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க வால்யூம் என்னன்னா 1078 மீட்டர் க்யூப். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் ஈக்குவல் டு 7 மீட்டர்னால் ரேடியஸ் ஈக்குவல் டு 7/2 மீட்டர். நமக்கு தெரியும், என்ன தெரியும்னா வால்யூம் பண்ண ஃபார்முலா தெரியும். பை ஆர் ஸ்கொயர் ஹைச் இஸ் ஈக்குவல் டு 1078. இப்போ பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7/2 இன்ட்டு 7/2. ஹைட்டோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், 7 கேன்சல் பண்ணால் 2 வந்து 11 வரும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1078 இன்ட்டு 2. இது நியூமரேட்டர் போயிடும், இது வந்து டினாமினேட்டர் வந்துடும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணும், அதான் அடுத்த ப்ரொசீஜர். ஹைட் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன டேபிள், 1078. இது ஒரு இன்னொரு மெத்தடில் செய்யணும்னா 1078 இந்த மாதிரி 7 டேபிளை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 1 7s are 7, ரிமைனிங் 3, 4 7s are 28, ரிமைனிங் 90, 5 7s are 35, remaining 2, 4 7s are 28. 7 table, 2 7s are 14, remaining 1, 2 7s are 14. 2 into 11. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு. ஸோ 7 table 11 table cancel. 2 2s are 4, 4 7s are 28. So 5 is equal to 28. Find the volume of the iron used to make a hollow cylinder of height 9 cm and whose internal and external radius are 21 cm and 28 cm respectively. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க,
வால்யூம் கொடுத்துருக்காங்களா? ஓகே. Find the volume of the iron used to make a hollow cylinder of 9. வால்யூம்க்கான ஃபார்முலா ஜஸ்ட்டு ரொம்ப யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. வால்யூம்க்கான ஃபார்முலா என்னென்னா பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை ஹெச். நார்மல் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வரும் வால்யூமுக்கு. இது ஹாலோ சிலிண்டர்னால கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்லேருந்து ஸ்மால் ஆர் ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு இந்த ஏரியா வரும். புரிஞ்சுதா? கேபிட்டல் ஆர் ஸ்கொயரில் இருந்து ஓவரால் இருந்து இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இந்த லென்த்து கிடைக்கும். அதனால தான் இதை கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூஸை 22/7 ஆரோட வேல்யூ என்னது 21, ஹைட் வந்து 22. ஸோ லார்ஜஸ்ட் இது சொல்லலாம் 28 ஸ்கொயர் minus 21 square 9. A square minus B square formula என்னது A plus B A minus B 28/7. ஸோ ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும் 49. ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் 7. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சாரி, இது வந்து 28 கிடையாது 22. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்னது 9702.